யாருடைய சாபம் பலிக்கும்? இந்த பிரபஞ்சம் நாம் என்ன கேட்கின்றோமோ அதை கொடுக்கும். நியாயமானதை கேட்கும்போது கொடுக்கும் பிரபஞ்சம், நியாயம் இல்லாததை கேட்கும்போது மறுக்கும். இன்றைக்கு சின்ன சின்ன சண்டைக்கு கூட சாபம் விட்டுக் கொள்கின்றனர். நல்லவனும் சாமி கும்பிடுகிறான், கெட்டவனும் சாமி கும்பிடுகிறான். யார் வேண்டுதலை கடவுள் ஏற்பார்? ஆனால் சிலர் புண்ணியம் என்ற வார்த்தைக்கு பொருளும் தெரியாது. அவர் வாழ்க்கையில் நேர்மை என்பதும் இருக்காது. பிறரை பார்க்கும்போது பொறாமை என்னும் தீ நெஞ்சில் எரிய வயிறும் சேர்ந்து அவர்களுக்கு எரியும். மனதளவில் மட்டுமல்ல, வார்த்தைகளில் கூட வாழ்த்த மனமில்லாதவர்கள், புறம் பேசுபவர்கள். இவர்கள் சாபமிட்டால் எப்படி பலிக்கும்? நல்லவர்கள், தவறு செய்யாதவர்கள் சொன்னால் பலிக்கும். தன்னை ஏதோ கடவுள் மாதிரியும் கண்ணகி மாதிரியும் நினைத்து கொண்டு சாபமிடக்கூடிய தீயவர்களின் சாபம் நிச்சயம் பலிக்காது. நம்மை சுற்றி எப்போதும் துஷ்ட தேவதைகள் இருப்பார்களாம். கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் பிறரை சபிக்கும் போதே அது அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுமாம். அப்படி சொல்லும்போது அந்த சாபம் எய்தவருக்கே போய் சேரும். இது தன்னுடைய தவறை மறைக்க மற்றவர்களிடம் நல்லவர்கள் போல காட்டிக்கொள்வதற்காக. அதற்காக மனதை காயப்படுத்தி கொள்ளாமல் அவர்களுக்கே அவர்கள் விட்டு கொண்ட சாபம் என்று நினைத்து அதை மறந்து விடுங்கள். இதே போல உண்மையான நல்லோருடைய சாபம் நிச்சயம் பலிக்கும். அதற்கு ஆளாக வேண்டாம். உங்களையும் பிரபஞ்சம் பார்க்கிறது, அவர்களையும் பிரபஞ்சம் பார்க்கிறது. அவைதான் அனைத்திற்கும் சாட்சி. அதற்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும். முருகனை வணங்கி முறையிடுங்கள். அவன் அனைத்தையும் பார்த்து கொள்வான். மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள்.